ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கில் எப்படி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எங்கே எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லேண்ட்லேயோ இல்லை கோல்டுலேயோ பை பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோல்டுனா ஒரு 1 லேக் கையில் இருக்குது அப்படின்னா, கையில் இருக்க 1 லேக்கு நம்ம கோல்டு எடுத்து வச்சுப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுப்போம், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுப்போம். ஸோ ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 to 10 லேக்குக்கு நமக்கு வந்து ஒரு லேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 லேக் அமௌண்ட்டை நம்ம நிதியை திரட்டி நம்ம வந்து மொத்தமாக பை பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம். நாளைக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? பட் ஆனால் ஸ்டாக்ல அப்படி கிடையாது. ஸோ ஸ்டாக்கோட ரேட் வந்து இப்போ அந்த சிடிஎஸ்எல் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதோட ரேட் வந்து கரண்ட் ரேட் வந்து 1836 தான். பட் ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ இவ்வளோ தான். பட் ஆனால் லாங் டேர்மில் பார்க்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 3000 அபோவ் வரும். ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடைக்கிறப்ப எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி பை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நேரோ ரேஞ்சு இல்லைனா ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறப்ப, டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறப்ப தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து கன்சல்டேஷன் டவுன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து எடுத்துங்க. இந்த ஸ்டாக்ல இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ அந்த அப் ட்ரெண்ட் போகிறப்ப நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டில் இருக்கிறப்போ நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ இந்த கன்சல்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையிங் ஆர் செல்லிங் இது வேணால் வந்து பண்ணணும். ஸோ இதை இங்கே எப்படி பை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கன்சல்டேஷனு. இந்த கன்சல்டேஷனில் ஒரு பையிங் நம்ம வந்து ஒரு பிட் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நடந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கன்சல்டேஷனு, இது வந்து அடுத்த கன்சல்டேஷனு. ஸோ இந்த கன்சல்டேஷன்லேயும் வந்துட்டு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூக்குள் நடுவில் நடந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இது ஒரு கன்சல்டேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 4 இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங்கான நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்குது. அதாவது ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து நான் வந்து பை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப்லேயே வந்து நான் வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கில் இந்த ட்ரெண்ட் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கன்சல்டேஷன்லேருந்து நான் வந்து ஒரு ஆரோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறப்ப இப்போ ஒரு பிரமிட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரமிட் மாதிரி தான். ஸோ பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் என்ன வேணால் கன்சல்டேஷன் நடந்திருக்கலாம், ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகிச்சுக்கிட்டு அந்த டைம் பீரியட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து பாருங்கள், ஒரு 104% போன ஸ்டாக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 rupees வந்திருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 109 rupees போயிருக்குது. திரும்ப வந்து டவுன் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2400. 147% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பை பண்ணியிருந்தாலே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொரோனா பீரியட்ல இருந்தப்போவே வந்து எல்லா ஸ்டாக்குமே பயங்கரமான ஒரு ஃபாலில் இருந்துச்சு. பட் அந்த ஃபாலுக்கு அப்புறமே அந்த ஃபாலில் கூட நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்குது. இந்தந்த ரேஞ்சிலலாம் வந்து இதை வந்து பை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தந்த ஸ்டேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக பை பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டாக்கில் வந்து இங்கேருந்து நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ 2021. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இங்கேருந்து பை பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு 286% வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 2400 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 400% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு காமனான மெத்தடாலஜி. ஸோ இது வந்து நம்ம பிகினர்ஸ்க்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்து அது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ டாடா மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2023 இங்கேருந்து ஒரு டிப் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் பீரியடு. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் பிளேஸ். இங்கே வந்து நம்ம வந்து நல்ல கன்சல்டேஷன் பீரியடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஜூலை டு கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து பை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம 2023 வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து 150% வந்து மோர் தென் 150% நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட ஓன் மணியை நீங்கள் யாரையும் ஒரு தேர்ட் பர்சன் சம்பி கொடுக்காம டேரெக்டாக நீங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு கோல்டு லேண்டை விட வந்து ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்.
பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், தென் வந்து லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு செக்டார் என்ன ரேஞ்சில் இருக்குது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.